ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். தினம் ஒரு கேள்வியில இன்றைய கேள்வி பாத்தீங்கன்னா, கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோல 10 ரூபாய் சேலஞ்சு டிஎன்பிஎஸ்சி குரூப்புக்காக கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கு யாரு சரியான பதில சொல்லி அந்த 10 ரூபாய் வின் பண்றாங்கன்னு தெரிஞ்சுங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய 2 விஷயம் தாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்மளுடைய கேள்வி என்னன்னு நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இதுல எது சரியான பதிலோ சரியான முறையில கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி பாத்தீங்கன்னா, முதலாம் உலக போர் எந்த ஆண்டுல தொடங்கி எந்த ஆண்டுக்கு முடிவு வந்தது? கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. முதலாம் உலக போர் எந்த ஆண்டுல தொடங்கி எந்த ஆண்டுல முடிவு வந்தது? இதுக்கு சரியான பதில் நோட் பண்ணிக்கங்க. ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, திருக்குறளில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை. கேள்வி நல்லா புரிஞ்சுங்க. திருக்குறளில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை. இந்த 2 கேள்விக்கும் நீங்க சரியான பதில சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஜிபே நம்பர், போன்பே நம்பர் கீழே சேர்த்து கமெண்ட் பண்ணி அனுப்புங்க. உங்களை யாரு சரியான பதில சொல்லி இந்த 10 ரூபாய் வின் பண்றாங்க தெரிஞ்சுங்கன்னா நம்ம ஒவ்வொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. இந்த கேள்வி உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. இந்த கேள்வி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. போன வீடியோ சேலஞ்சில யார் 10 ரூபாய் வின் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேள்வி என்னன்னு நம்ம பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி பாத்தீங்கன்னா, வாடிய பயிரை கண்டதெல்லாம் வாடினேன் என கூறியவர். சரியான பதில் பாத்தீங்கன்னா, ராமலிங்கர் அல்லது வள்ளலார். இது ரெண்டுத்துல எதுவா இருந்தாலும் ஓகே தாங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நீலகிரி மலைப்பகுதியில் வாழும் தோடார் இனப்பிரிவில் கலப்பு திருமணம் யார் செய்து கொண்டார்? அவர் பெயர் என்னன்னு கேட்டிருந்தேன். சரியான பதில் பாத்தீங்கன்னா, அயோத்திதாச பண்டிதர் அல்லது காத்தவராயன். மூணாவது கேள்வி பாத்தீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் படித்த பள்ளியின் பெயர் என்ன? எல்பின்ஸ்டன் பள்ளியில் படித்தார். இந்த 3 கேள்விக்கும் யாரு சரியான பதில சொல்லியிருக்காங்கன்றது இப்ப வாங்க நம்ம கமெண்ட்ல போய் பார்க்கலாம். மொத்தம் 2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனல் சார்பாக கமெண்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கலாம். இதுல யாரு சரியான பதில சொல்லியிருக்காங்கன்றது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு மட்டும் தான் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு புதுசா இந்த கேள்விக்கு ஆன்சர் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க. அடுத்த ஒரு கேள்வியில அடுத்த ஒரு சேனல்ல நான் உங்களோட சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆனந்தன். நன்றி, வணக்கம்.